Hi friends, welcome to our channel Real Singapain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டாவோட பொசிஷன் ரைட்டா லெஃப்ட்டா அதை வச்சு கேர்ளா பாயான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. பிளசண்டாவோட பொசிஷன் ரைட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து பாய் பேபின்னு சொல்றாங்க, லெஃப்ட்ல இருந்தா கேர்ள் பேபின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தியரி, இது நம்ம ஜட்ஜ் பண்ணது கிடையாது, தியரி, ராம்சி தியரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் சைடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ஆன்டீரியர் ரைட்டு போஸ்டீரியர் ரைட்டு லெஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்கேன் சென்டரில் இந்த மாதிரி எழுதும்போது ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி இமேஜஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம லைவாக வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷோ பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோட பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் இப்போ இமேஜஸ் இத்தனை இமேஜஸ் இருக்குல்ல, இதில் எது ப்ளசண்ட்டாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அவங்களே எழுதியிருப்பாங்க, கிளியராக எழுதியிருக்காங்க பாருங்களேன், ப்ளசண்ட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ இதுதான் ப்ளசண்ட்டாக, இங்கே தான் பேபி இருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து ப்ளசண்ட்டாவோட பெருசாக இமேஜ் ஜூமில் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இங்கே பேபி இருக்காங்க. ஸோ ப்ளசண்ட்டாக அவங்களே கிளியராக எழுதியிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இதில் எப்படி இந்த ப்ளசண்ட்டாக வந்து எனக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேபி இங்கே இருக்காங்க, நம்ம நல்லாவே பாருங்களேன். எப்பயுமே ப்ளசண்ட்டாக அப்படிங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். நான் நிறைய எவ்ரி வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து ஆப்போசிட்டாக தான் எடுத்துக்கணும். இப்போது இதில் பேபி இங்கே இருக்காங்க, ப்ளசண்ட்டாக இங்கே இருக்குது, ஹோல்மே வந்து பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிற, நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. பேபி ரைட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது ரைட்டு இது லெஃப்ட்டு, ப்ளசண்ட்டாக லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அதை ரைட்டுன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா? ப்ளசண்ட்டாக ரைட்டில் இருந்தால் அது என்ன பேபி? பாய் பேபி, ஓகேங்களா? ராம்சி தியரி படி. ஸோ அந்த தியரியுமே என்ன சொல்லுதுன்னா ப்ளசண்ட்டாக ரைட்டில் இருந்தால் பாய் பேபி. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ நடுவில் ரெண்டாக கோடு போட்டுக்கோங்க, இது ரைட்டு, நம்ம பார்க்கும்போது இது லெஃப்ட்டு. ஸோ நம்ம அதை ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். ப்ளசண்ட்டாக லெஃப்ட்டில் இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது, அப்போ நம்ம ரைட்டுன்னு எடுத்துக்கணும். ஸோ ரைட்டில் இருந்தால் அது பாய் பேபி, ஓகேங்களா? இப்போ நேற்றுமே அதே மாதிரி ஸ்கல் தியரி வீடியோ போட்டிருந்தோம், பேபியோட ஹெட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அதுவுமே என்னோடய பாய் பேபிக்கு வச்சு போட்டிருந்தேன். ஸோ நேற்று வந்து பாய் பேபியோட ஸ்கல் தியரி லைவ் வீடியோ இதே மாதிரி டெமோ பண்ணியிருந்தோம். இதுவுமே பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட், இதுலேயுமே கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளசண்ட்டாக வந்து நமக்கு ரைட்டில் தான் இருக்குன்னு. ஸோ இதுக்கு அடுத்து வர போகிற வீடியோவில் கேர்ள் பேபிக்கு ஹெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்கல் தியரி ஒரு வீடியோ வரும். அதுக்கடுத்து இதே மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து கேர்ள் பேபிக்கு அந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட் சைடில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ப்ளசண்ட்டாக இந்த பக்கம் வரணும் எனக்கு, ஓகேங்களா? ஸோ அதுவுமே எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி இதே மாதிரியே நான் லைவ் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பாய்.